என்னடி இன்னும் யாரையும் காணா? என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எவ்வளோ நேரமா தர்ஷினி கிளம்புவ? உங்களுக்கு என்ன, பையன் வேஷ்டி சட்டையை போட்டு கிளம்பிடலாம். எங்களுக்கு அப்படியா? நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வேலை தானாக சாரி கட்டுறேன். தருவான். அம்மாவே கூப்பிட்டுட்டாங்க, வாடி. மறு வீட்டுக்கு அழைக்க வந்திருக்கேன். மாப்பிள்ளை தர்ஷினி போலாமா? சந்தோஷமாக கூட்டிகிட்டு போங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? அது எப்படி நாங்கள் சும்மா அனுப்ப முடியும்? சாப்பாடு போட்டு தான் அனுப்ப முடியும். எம்மாடி தர்ஷினி, மாமனுக்கு இலைய போடு. சரிங்க த. அதெல்லாம் வேணாம்க்கா. நான் எப்பவுமே காலையில் சாப்பிட மாட்டேன். முறைக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா ஒரு காஃபி மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு போகிறேன். என்னையா இப்படி சொல்கிற? நம்ம வீடு தானே, நீ எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி, அப்போ இருப்பா, காப்பியாவது எடுத்துகிட்டு வரேன். எடுத்துட்டு வாங்க. உங்கள் அம்மையும் அப்பனும் உன்னை பார்க்க தவிச்சுட்டு கிடக்குறாங்க அங்கே. அப்படியா மாமா? ஆமாம் தர்ஷினி, காலையிலேருந்து தலைகால் புரியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது எது செய்யறது ஒன்றும் புரியல. அண்ணே, பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்னப்பா, அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. சந்தோஷம்ண்ணே. இந்தாங்க. தாங்க நீ. அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. அத்தை மாமா 2 பேருக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாத்தா. அம்மா அப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. என்னம்மா தர்ஷினி, மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா? நல்லா பார்த்துக்கிறாரு மாமா. என்ன மாப்பிள்ளை, தர்ஷினி எப்படி? உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமகளா இல்லை இப்படி? 2 நாள் தான் தர்ஷினி எங்கள் வீட்டில் இருந்தா. அப்பா அம்மா எல்லாரும் அவளுக்கு பாசமாயிட்டாங்க. இப்போ என்னை விட அவளை தான் ரொம்ப பிடிக்குது எல்லாத்துக்கும். அப்படியாம்மா தர்ஷினி? அவர் சொல்கிற மாதிரியான்னு தெரியல மாமா, ஆனால் அத்தை மாமா ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் மருமகளாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தர்ஷினி? ஏமா கங்கா, இந்த அந்த பாப்பா பேர் என்ன? ஏங்க, அந்த அவங்க அப்பா கூட இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க, அண்ணன் போலீஸாக இருக்கான்ல, அவங்க பேர் என்ன? மொட்டையா அப்படி கேட்டால் எனக்கு என்னடி தெரியும்? எந்த பாப்பா பேர்? சொல்லுங்க, நீ என்ன? இல்லை, அந்த பிள்ளைய நம்ம தம்பிக்கு பேசியிருக்கீங்களாமே. ஆமாம், நீ அவன் தான் ஆசைப்பட்டு கேட்டான். நாங்கள் அங்கே திருவிழாவுக்கு வந்தோம்ல, அப்போ பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குண்ணா. சத்யா பேர். ஆமாம்மா, அந்த பிள்ளை தான் தங்கமான பிள்ளை. அவங்க அண்ணன் ஆனால் ஒரு குணம், அவன் நல்ல பிள்ளை. பாவம், அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அப்படி அடி வாங்கும், அடிப்பார் மனுஷன். அவர் போனதுக்கப்புறம் ஏதோ அந்த அம்மா கொஞ்சம் நடை உடையமா நல்லா இருக்கு இப்பயாவது. ஏன் நீ அடிப்பாரா? ஆமாம்மா, நல்ல உத்தியோகம் தான், நல்ல வருமானம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு குடிச்சிட்டு போட்டு அடின்னு அடிப்பார். சம்மந்தமே இருக்காது, காரணமே இருக்காது, அடிப்பார். இங்கே தான் இருந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில். அப்புறம் அவங்க சொந்தமாக இடம் வாங்கி அப்புறம் அங்கே வீடு கட்டிட்டு அங்கிட்ட அடுத்த தெருவுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் பக்கம்தான். ஓஹோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இப்போ கட்டலாம்ல அந்த பிள்ளைய? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா கங்கா. குடும்பம் நல்ல குடும்பம் தான், நீ விட்டுறாத, கட்டிடு. ராகுல் தான் அவங்க அண்ணன் எப்போ சம்மதிக்கிறானோ அப்போ தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறான். நல்ல விஷயம்தான் தம்பி சொல்கிறது. இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. அதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். பூ வச்சிருங்க, இல்லைன்னா நிச்சயமாக பண்ணிடுங்க. நிச்சயத்தை பண்ணிடுங்க பேசாமல். நிச்சயம் வச்சு தேதியை குறிச்சிட்டிங்கன்னா அப்புறம் யாரும் எதுவும் நடப்புற குழப்ப முடியாது. பேசுகிறேன், அவட்ட வந்தோன்னே பேசுகிறேன். நானே பேசுகிறேம்மா கங்கா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் பேசுகிறேன். சரிங்கண்ணே. என்ன பேச்சு ஓடிட்டுருக்கு? வாடி வாடி என் தங்க மவளே. மாப்பிள்ளை எங்கடி? மாமாவும் அவரும் வராங்க. சரி வரட்டும். அப்புறம் எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நீ இல்லாமல் வீடே விரிச்சோன்னு கிடக்குமாக்கா. ஆமாண்டி, ஒன்று இருக்கு வீடே. என்னத்த அப்படியே நிற்கிறீங்க? இல்லை, இது என் மருமகளான்னு பார்க்குறேன். ராகுலுக்கே கட்டி வச்சிருக்கலாம் போல. யாருக்கு எங்கே அமையணும்னு விதி இருக்கோ அதானே தான் அமையும். அதென்னமோ சரிதாண்டி. மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா? நல்லா பார்த்துக்கிறாரு, ஒரு குறையும் இல்லை. அத்தை மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. தர்ஷினி, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு உள் ரூமுக்கு போமா? சரிம்மா. 2 நாளைக்கு தங்கிட்டு தானே போவீங்க? நான் நைட் கிளம்பிடுவேன் மாமா. அவன் இங்கே தான் இருப்பான். நீங்களும் இருக்கலாம்ல தம்பி? வெளியூராக இருந்தால் பரவாயில்ல, தங்கலாம். அதுவும் இல்லாமல் போயிட்டா கணக்கு இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னா 3 நாளைக்கு இங்கே தான் இருக்கணுமா. எனக்கும் கொஞ்சம் வெளியிலலாம் வேலை இருக்குமா. சரி மாப்பிள்ள, உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு 9 குழு, அந்த பிள்ளைக்கு 7 குழு. 2 ஜாதகத்தையும் பார்த்ததில் பொருத்தம்லாம் அருமையாக இருக்குது.
சரிங்க சாமி. இந்த வீட்டு பொண்ணு போய் தான் அங்கே போய் எல்லாம் சேர்க்கணும்னு கிடையாது. ஏற்கனவே எல்லாம் இருக்கு, போதும் போதுங்கிற அளவுக்கு. ஆனால் என்ன, தாய் தகப்பன் இந்த பையனுக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. சரியா? ஆமாம் சாமி. இது இல்லாமல் இருந்ததே நல்லது. இருந்திருந்தா இன்னும் அவன் நிம்மதி இல்லாமல் தான் இருந்திருப்பான். பொண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. இந்த நாள் வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக செல்வாக்காக தான் வளர்ந்துருக்கான். போகிற இடத்துலையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. புருஷனை அனுசரித்து போய் வாழ்வா. அவள் அப்பா அம்மாவை விட புருஷன் தான் பெருசுன்னு நினைப்பா. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, வெளியில் பார்க்க அப்படி தெரியாது. நீ கட்டி கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் உன்னை தூக்கி சாப்பிட்டுருவா உன் மாவ. 2 நாள் வந்து இருந்துட்டு போமான்னு சொல்லிப்பாரு. என் புருஷனும் வந்தா நான் வரேன், இல்லைன்னா நான் வரேன்ருவா. அவள் நல்லா இருப்பாள்ல சாமி. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. அங்கே செய்யறதுக்கு ஆள் இல்லை. இவங்க தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் புருஷன் கொண்டாட்டியா பொறுப்பாக பண்ணணும், செய்யணும். மற்றபடி ஒன்றும் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வரும், அதை அவங்களே சரி பண்ணிப்பாங்க. 2 பேருமே யாரும் யாரையும் நம்ப மாட்டாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? அதாவது 2 பேரும் யாரையுமே நம்ப மாட்டாங்க. பொண்ணும் சரி பையனும் சரி அடுத்தவங்கள 3வது மனுஷனை நம்ப மாட்டாங்க. புருஷன் மேலே ஒரு குறை சொன்னாலும் சரி, பொண்டாட்டி மேலே ஒரு குறை சொன்னாலும் சரி, நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஒத்துமையாக வாழ்வாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி வாழ்ந்தா வாழணும்னு பொறாமப்படுற அளவுக்கு 2 பேரும் வாழ்வாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது. எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க சாமி. இந்த கல்யாணத்தை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இடையில தடங்கள் வரும், வந்தே ஆகும். கல்யாண மேடை வரைக்கும் போகிறதே கஷ்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு தேதியை வச்சு மடான்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க. நீங்கள் மாதக்கணக்கிலலாம் இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இடையில உள்ளவங்க குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இது வேற மாதிரி பிரச்சனையை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வர பௌர்ணமிக்குள்ள இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி ஒருவேளை பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்காது. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து கல்யாணம் நடக்காது, இவங்களோட வேற யாருக்கும் சேர்ந்தும் கல்யாணம் நடக்காது. இப்போ இந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்லேயே இருப்பா, அந்த பையன் அவன் தனியாகவே தான் இருப்பான். காலத்துக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடுவாங்க. என்னான்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்னடா ஜாதகத்தை பார்க்க வந்துட்டு சாவு வரைக்கும் பேசுகிறாங்கன்னு யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமிக்குள்ள கல்யாணத்தை முடிக்க பாருங்க. சாமி, நீங்களே ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லிடுங்க சாமி. இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் சனி ஞாயிறு 2 நாளுமே நல்ல முகூர்த்த நாள் தான். அந்த நாளில் நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதை விட்டா அடுத்து மங்கள நாள் எதுவும் இல்லை. தாமதம் பண்ண பண்ண பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. அதையும் பிரச்சனை வெளியிலேருந்துலாம் வராது, வீட்டுக்குள்ளேருந்தே தான் பிரச்சனை வரும். சரிப்பா, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க சாமி.